இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சியை பற்றி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல சனிப்பெயர்ச்சியை பற்றி மேலோட்டமாக பார்த்துடலாம். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மார்ச் 29, 2025 அன்னைக்கு காலையில் 2:31 மணி அளவில் பிரவேசம் பண்ண போகிறாரு. மீனராசியில் சனி பகவான் போகிற காலகட்டம் பிப்ரவரி 22, 2028 ஈவினிங்கில் 7:14 மணிக்கு முடிவடையுது. ஆனால் சனி பகவானின் பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் சனியின் பிரவேச நேரங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி தேதிகளை வச்சு பார்த்தோம்னா மார்ச் 28, 2025 9:54 PM மாறுது. மேலும் சனி பகவானின் இந்த பிரவேசம் சுமார் 2.5 ஆண்டு காலம் நீடிக்குது. மற்ற கோள்கள் இலக்கங்களுடன் ஒப்பிட்டு பார்க்குறது ரொம்ப முக்கியம். மீனராசியில் மார்ச் 29 2025 முதல் பிப்ரவரி 22, 2028 வரை இருக்க போகுது. இந்த 3 ஆண்டுகள் தோன்றினாலும் சரியான காலகட்டம் ஜூன் 2, 2027 முதல் அக்டோபர் 21, 2027 வரை சனி பகவானின் மீனராசிக்கு செல்லும் அதிசரம் காலம் இருக்குது. அது கொஞ்சம் இடைநீக்கம் செய்யப்படும். மேலும் பார்த்திங்கன்னா சனி பிரவேச காலகட்டங்களை பற்றி பார்த்துருவோம். முதல்ல மீனராசியில் 795 நாட்கள் இருக்க போகுது. மார்ச் 29, 2025 முதல் ஜூன் 2, 2027 வரை. அதிசரம் என்ற பெயரில் மேசராசியில் பிரவேசம் பண்ணுற நாட்கள் 141 நாட்கள். ஜூன் 2, 2027 முதல் அக்டோபர் 21, 2027 வரை. அதிசரம் காலத்திற்கு பின்னாடி மீனராசியில் இறுதி பிரவேசம். அந்த கால நாட்கள் 124 நாட்கள். அக்டோபர் 21, 2027 பிப்ரவரி 28, 2028 வரை. மீனராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய மொத்த காலம் சனி பகவான் மீனராசியில் மொத்தம் 919 நாட்கள் போகுது. இது சுமார் 2.5 ஆண்டு காலம் இருக்க போகுது. சனி பகவான் மீனராசியில் பிரவேசம் ஆகிறது ஆன்மீகம் மற்றும் மோட்சம் தொடர்பான ராசியாக இந்த மீனராசி இருக்குது. நீங்கள் முக்கியமான மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. சனி பகவானின் தாக்கம் பலர் ஆன்மீக பழக்க வழக்கங்களில் அந்த பக்கம் கொண்டுட்டு போயிடும். சில பேர் சைவ உணவு அதை தேடுவாங்க. ஜோதிடம், ஆன்மீகம், யோகா, தியானம் மற்றும் பிற முழுமையான நடைமுறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் இருக்கும். ராகு மற்றும் சனி பகவானின் இணைப்பு மார்ச் 29, 2025 முதல் மே 20, 2025 வரை சவால்களை உண்டாக்குது. அதுக்கு பின்னாடி நிலவர்த்தகம் மற்றும் பங்குச்சந்தைகள் மற்றும் சீராகும். இந்த காலகட்டத்தில் 2025 முதல் 2028 வரை குரு பகவான் பல ராசிகளில் பிரவேசம் பண்ண போகிறாரு. அதில் ரிஷபத்தில், மிதுனத்தில், கடகத்தில், சிம்மத்தில், கன்னியில் இருக்க போகிறாரு. அதிசாரம் காரணமாக அடிக்கடி இடம் மாறுதல்கள் முக்கியமாக முன்கூறுகளை அமோகமாக பாதிக்கும். குரு, சனி, ராகு மற்றும் கேது இந்த கோள்களின் பிரவேசங்கள் கலந்த தாக்கம் உங்களுக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். சனி பகவான் பிரவேசத்தின் போது முன்னறிக்கைகளை 12 கட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு சந்திர ராசிக்கும் விரிவான முன்னறிக்கைகளில் இனி பார்க்கலாம். முதல் கட்டம் மார்ச் 29, 2025 முதல் மே 20, 2025 வரை. ரெண்டாம் கட்டம் மே 20, 2025 ஜூலை 13, 2025 வரை. மூன்றாம் கட்டம் ஜூலை 13, 2025 முதல் நவம்பர் 28, 2025 வரை. நான்காம் கட்டம் நவம்பர் 28, 2025 முதல் ஜூன் 1, 2026 வரை. அஞ்சாம் கட்டம் ஜூன் 1, 2026 முதல் ஜூலை 27, 2026 வரை. ஆறாம் கட்டம் ஜூலை 27, 2026 முதல் டிசம்பர் 11, 2026 வரை. ஏழாம் கட்டம் டிசம்பர் 11, 2026 முதல் ஏப்ரல் 13, 2027 வரை.
8ஆம் கட்டம் ஏப்ரல் 13, 2027 முதல் ஜூன் 2, 2027 வரை. 9ஆம் கட்டம் ஜூன் 2, 2027 முதல் ஜூன் 25, 2027 வரை. 10ஆம் கட்டம் ஜூன் 25, 2027 முதல் ஆகஸ்ட் 9, 2027 வரை. 11ஆம் கட்டம் ஆகஸ்ட் 9, 2027 முதல் நவம்பர் 26, 2027 வரை. 12ஆம் கட்டம் நவம்பர் 26, 2027 முதல் பிப்ரவரி 22, 2028 வரை. துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா மீன ராசியில் நடக்குது. இது 6ஆம் வீட்டில் நடக்குது. இந்த பயிற்சி மார்ச் 29, 2025 அன்றைக்கி நடக்குது. மேலும் சனி ஜூன் 3, 2027 வரை மீனத்தில் இருக்கிறாரு. சனி உங்கள் ராசியிலேருந்து 4ஆவது வீட்டையும் 5ஆவது வீட்டையும் ஆட்சி செய்கிறாரு. இது ஒரு சாதகமான பயிற்சியாக இருக்குது. பொதுவாக சனி கிரகம் உங்கள் ராசியிலேருந்து 3 அல்லது 6 அல்லது 11ஆவது வீட்டில் சஞ்சரிக்கையில் சாதகமாக இருக்குது. 6ஆம் வீடு சவால்கள் மற்றும் தடைகளுடன் தொடர்பு உடையது. மேலும் இந்த வீட்டில் சனியின் சஞ்சாரம் எதிரிகளின் மீதான வெற்றி உட்பட இந்த சவால்களை சமாளிப்பதில் வெற்றியைத்தான் குறிக்குது. சனி மெதுவாக முடிவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். அதே வேளையில் நேரலையாக நீதியாக இருக்கும். 6ஆவது வீடு சேவை சார்ந்த தொழில்களை பிரதிநிதிப்படுத்தும். அதனால் பணிச்சுமை அதிகரிக்கும். வேலைப்பளு அதிகமாகத்தான் இருக்கும். இது தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். தொழில் செஞ்சீங்கன்னா தொழிலில் புதிய யுக்திகளை கையாள்வதன் மூலம் உற்பத்தி அதிகரிக்கலாம். அதன் மூலம் முன்னேற்றம் பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் சாத்தியமான சவால்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். எதிரிகள் அதே சக்தி வாய்ந்தவர்களாக தோன்றினாலும் நீங்கள் அவங்க மீது வெற்றி பெறலாம். ஆனால் அவற்றை பற்றி அதிகம் சிந்திக்காமல் இருக்கிறது நல்லது. உங்கள் உத்தியோகத்தில் அதிக உயரங்களை அடைய உங்கள் பலம் மற்றும் திறன்களின் அடிப்படையில் உங்கள் வேலையை விடாமுயற்சி பொறுப்புகளுடன் அணுகணும். கடந்த கால அனுபவங்கள் சவால்கள் மிக்கதாக இருந்திருக்கும். ஆனால் மதிப்புமிக்க படிப்பு பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் யோசனைகளுக்கு மதிப்பு கொடுத்து அதை வரவேற்றிருந்திருப்பாங்க. உங்களுக்கு சிறந்த தொடர்பு மற்றும் புரிதலை நீங்கள் வளர்த்துக்கலாம். வதந்திகள் மற்றும் எதிர்மறைகள் சக்திகள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். மேலும் நெகிழ்வுத்தன்மை மற்றும் வெளிப்படையான மனதுடன் இந்த பிணைப்புகள் வலுப்படுத்தப்படும். ஒற்றையர்களுக்கு இந்த காலகட்டம் ஆழமான இணைப்புகளுக்கான வாய்ப்புகளை கொண்டு வரும். இருந்தாலும் யதார்த்தமான எதிர்பார்ப்புகளுடன் அணுகிறது முக்கியம். உங்கள் உறவின் நிலைமையை பொருட்படுத்தாமல் பெரியவர்களின் வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை பெறுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உறவுகள் மேம்படும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் எதிர்பார்க்கப்படும் கவனிப்பு மற்றும் பிணைப்பை நீங்கள் பார்க்கலாம். திருமணமான தம்பதிகளாக இருந்தால் கவனிப்பு, புரிதல் மற்றும் வலுவான பிணைப்புகளை அதிக வாய்ப்புகள் தேடி வரும். அதை மற்றவங்க பாராட்டுவாங்க. சில நேரங்களில் அதிகரிக்கத்தக்க பணிச்சுமை குடும்பத்துடன் குறைந்த நேரத்தை செலவிடுவதற்கு வழிவகுக்கும். அன்புக்குரியவர்களுடனான உறவுகளை நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் உத்தியோகம் என இரு பகுதிகளிலும் போதுமான கவனத்தை பெறுவது உறுதிப்படுத்தப்படும். தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையில் சமநிலையை ஏற்படுத்துறது முக்கியம். இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலையை பொறுத்தவரை நீங்கள் அறிவுபூர்வமாக செயல்படணும். ஆடம்பர பொருட்கள் கவர்ச்சிகரமானதாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க கவனமாக திட்டம் போடணும். பட்ஜெட் இதெல்லாம் அவசியம். மனதிற்கு பிடித்த பொருட்கள் வாங்கும்போது செலவுகள் கடனுக்கு வழிவகுத்துரும். ஒவ்வொரு பொருளை வாங்குவதற்கு முன்னாடியும் அது தேவையானு நீங்கள் யோசனை பண்ணி வாங்குங்க. உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்காக எதிர்பார்ப்பதை விட ரொம்ப ஜாஸ்தி செலவாகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொன்னேன். அதனால் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து வாங்குங்க. இந்த காலகட்டத்தில் குழந்தைகளின் கல்வி தேடல்களில் நேர்மறையான முன்னேற்றங்கள் இருக்கும். கவனமாக திட்டமிட்டு படிங்க. அப்போ தான் உங்களோட ஆசைகள் முன்னேறும். நீங்கள் புதிய திறமைகளை வளர்த்துக்கலாம். உயர்கல்வியை இலக்காக கொண்ட நபர்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தை சில ஆதரவுகளை பார்க்கலாம். வெற்றிக்கு தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சி தேவை. உங்களுடைய அனுபவங்கள் பல்வேறு காரணிகளை பொறுத்து மாறுபடும். நீட் மற்றும் பிற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம்தான்.
இந்த சனிப்பெயர்ச்சியின் பொழுது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிக்கணும். இதுதான் நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும். 6வது வீடு ஆரோக்கியத்துடன் தொடர்பு கொண்டது. சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி நீங்கள் எடுத்துக்கணும். சோதனைகள் மேற்கொள்ள நிறைய சான்சஸ் இருக்குது. எந்த ஒரு குறிப்பிட்ட உடல் உபாதைகள் இருந்தால் மருத்துவ நிபுணரின் ஆலோசனை அவசியம். இந்த காலகட்டத்தில் போதுமான ஓய்வு அவசியம். உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் நிலையில் நீங்கள் உங்கள் உடம்பையும் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செஞ்சுக்கணும். தினமும் ஹனுமன் சாலிசாவை படித்தா நல்லது. சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடு இல்லாதவங்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்யலாம். சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்த்துருங்க. நாய்கள், காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுக்கணும். முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யணும். இதுவரை இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலனை பார்த்தோம். துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் சவால்களில் நிச்சயம் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அதான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.